வெல்கம் டு EduSprint அகாடமி. நம்ம இன்னைக்கு 3rd and 4th March 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன ஓரல் கண்டென்ட்டாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் நியூஸ், பேங்க் நியூஸ், அப்பாயின்மெண்ட் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், பாலிட்டி நியூஸ், இம்பார்ட்டன்ட் டேட் நியூஸ். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட் ஹவுஸ் ஃபோட்டோ எக்ஸிபிஷன் ப்ரொமோட்ஸ் டூரிசம். ஸோ நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங், வாட்டர்வேஸ் அண்ட் ஆயில்ஸ் ஸ்ரீ சர்பானந்த சோனோவால் வந்துட்டு லைட் ஹவுஸ் ஃபோட்டோ எக்ஸிபிஷனை வந்துட்டு நியூ டெல்லியில் ஆல் இந்தியா கிராஃப்ட் கேலரி சொசைட்டியில் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு 3rd Marchலேருந்து 7th March வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன ஷோகேஸ் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, 100 photos ஆஃப் லைட் ஹவுஸ். நம்ம இதில் இருக்கிற நம்ம கோஸ்டல் ரீஜன்ஸ்ல இருக்க லைட் ஹவுஸ் போட்டோஸை வந்துட்டு 100 போட்டோஸ், அதாவது 100 கோஸ்ட் லைன்ல இருக்கிற 100 லைட் ஹவுஸ் போட்டோஸ் வந்துட்டு இந்த கேலரியா வைக்க போறாங்க, இந்த ஷோகேஸ் பண்ண போறாங்க. ஸோ இதை ஷோகேஸ் பண்ற விதமா லைட் ஹவுஸ் டூரிசம் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் டூரிசம் அது. ஸோ லைட் ஹவுஸ் டூரிசம் ப்ரொமோட் பண்ற விதமா இது வந்து இருக்குன்றத இந்த எக்ஸிபிஷன் மூலமா சொல்றாங்க அவங்க. ஸோ நமக்கான செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் அம்பானி லான்ச் வந்தரா ப்ரோக்ராம் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ நம்மளோட முகேஷ் அம்பானியோட சன் வந்துட்டு ஆனந்த் அம்பானி வந்துட்டு என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. என்னன்றது பார்த்தீங்கன்னா, வந்தரா ஸ்டார்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஸ்கீம் மூலமா என்ன பண்ண போறாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ப்ரோக்ராம் டு ரெஸ்கியூ, ட்ரீட், கேர் ஃபார் ரீஹேட்டபிள், இன்ஜூர்ட், அபியூஸ்டு, த்ரெட்டன்ட் அனிமல்ஸ் இன் இந்தியா அண்ட் அப்ராட். ஸோ இந்த இந்த இனிஷியேட்டிவ் மூலமா வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஒரு அனிமல்ஸோ இல்லை ஏதோ ஒரு உயிரினம் வந்துட்டு அது வந்துட்டு இன்ஜியோர்டா, அதுக்கு வந்துட்டு கேர் கொடுக்கணும், அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு வந்து ஒரு ஸ்கீமா வந்து லான்ச் பண்ணிருக்காரு வன்டாரான்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ல்ட் லார்ஜஸ்ட் அனிமல் ரெஸ்கியூ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வந்துட்டு குஜராத்தில் வந்துட்டு கட்டியிருக்காரு. ஸோ இந்த இது மூலமா வந்துட்டு உலகத்தில் இருக்கிற எந்த அனிமல்ஸ்க்கு வந்து அடிபட்டாலும் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மூலமா அதை வந்து கியூர் பண்ணிடலான்ற மாதிரி இவர் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு உங்களுக்கு. ஸோ நமக்கான தேர்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இஷ்யூ 5 crore ஆயுஷ்மான் கார்ட்ஸ் ஆர் இஷ்யூட் அண்டர் த சென்டர்ஷிப் ஃபிளாஷ் ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ சென்ட்ரல் ஸ்கீம் ஹெல்த் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா ஸ்கீம்ல இது நம்ம இந்தியன் ஸ்டேட்ல ஹையஸ்டான வந்துட்டு அந்த கார்டை வந்து இஷ்யூ பண்ணது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் தான் அதிகமாக கார்டு வந்து இஷ்யூ ஆயிருக்குது. எவ்வளோன்றது பார்த்தீங்கன்னா 50,17,920 ஆயுஷ்மான் கார்ட்ஸ் வந்துட்டு இஷ்யூ ஆயிருக்குது. ஸோ இந்த கார்டு மூலமா வந்துட்டு வருஷத்துக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட்ல வந்து 92.48% ஆஃப் த ஸ்டேட் வந்துட்டு இது மூலமா வந்துட்டு பயனடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ன்றது பார்த்தீங்கன்னா 2018 நேஷனல் ஹெல்த் பாலிசியை பேஸ் பண்ணி வந்த ஒரு ஸ்கீம் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த் கேர் ஸ்கீம் மாதிரி, அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் அதில் எதுக்காவது அட்மிட் ஆகிறோம்னா கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு இன்சூரன்ஸ் பண்ண மாதிரி அவங்களே வந்துட்டு கவர் பண்ணிப்பாங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான ஃபோர்த் நியூஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, சர்பானந்த சோனோவால் இனாகிரேட்ஸ் ஓஷன் கிரேஸ் டக் அண்ட் மெடிக்கல் மொபிலிட்டி யூனிட் விர்ச்சுவலி. ஸோ நம்மளோட வாட்டர்வேஸ் அண்ட் ஆயுஷ்மான் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டக் போட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஓஷன் கிரேஸ் அண்ட் மெடிக்கல் மொபைல் யூனிட் ஆன் மார்ச். ஸோ ஓஷன்ல வந்துட்டு இந்த ஒரு டக் போட்டும் ஒரு மெடிக்கல் யூனிட்டும் வந்துட்டு கொச்சின் ஷிப்யார்ட்ல பில்ட் பண்ண இந்த ஒரு போட்டை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது டக் போட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கப்பல் வந்து நம்ம துறைமுகத்துக்கு வரும்னா அதோட டக் போட் உதவியால தான் அந்த வந்து துறைமுகத்துக்குள்ள வர முடியும். ஸோ அது ஒன் டைப் ஆஃப் வந்துட்டு ஒரு ஓஷன் கிரேஸுக்கான ஒரு போட்டை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கடல்லே வந்து ஒரு மொபைல் மெடிக்கல் யூனிட் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்கு. ஸோ நமக்கான ஃபிஃப்த் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நியூ மெரைன் ஸ்பீசிஸ் நேம்ட் ஆஃப்டர் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேலச்சோலியம்ஸ் திரௌபதி. ஸோ கோஸ்டல் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசால வந்துட்டு ஒரு புது விதமான ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீசிஸுக்கு வந்துட்டு அந்த ஸ்பீசிஸ் எந்த இது கீழே வந்துன்னா ஜெனிசிஸ் மெலனோசாலமேசஸ். ஸோ அது வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு புது நேம் வச்சிருக்காங்க. என்ன நேம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரசிடென்டோட நேம் தான் சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ மெலினோசாலமேஸ் திரௌபதி. ஸோ அந்த ஸ்பீசிஸோட நேம் வந்துட்டு நம்மளோட பிரசிடென்ட் நேமா தான் வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான சிக்ஸ்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, சிக்கிம் ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் PM மோடி லே ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் த ரெங்கிபோ ஸ்டேஷன். ஸோ சிக்கிம் ஸ்டேட்ன்றது நார்த்தில் அந்த ஹிமாலயஸ் பக்கத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டேட் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனே இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான், ரெங்கிபோ ரயில்வே ஸ்டேஷன் தான் முறையாக அந்த ஸ்டேஷன் அங்கே வரப்போகுது உங்களுக்கு. ஸோ இதுக்கான அடிக்கல் நாட்டு விழா வந்துட்டு நம்மளோட பிரதமர் மோடி வந்துட்டு தொடங்கி வச்சிருக்காரு உங்களுக்கு. ஸோ நமக்கான செவன்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, PM மோடி இனாகிரேட்ஸ் வேதிக் கிளாக் இன் உஜ்ஜைன் எம்பசைஸ் இந்தியாஸ் டெவலப்மெண்ட்.
ஸோ நம்மளோட பிரதம மோடி வந்து என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேதிக் கிளாக்ன்ற கான்செப்ட் வந்து உஜ்ஜயன், அதாவது நம்ம மத்திய பிரதேசத்தில் இருக்க உஜ்ஜயன்ல வந்துட்டு இந்த வேதிக் கிளாக்கை வந்துட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ இது வந்து எந்த இது விதமான பார்த்தீங்கன்னா அட்டம் நிர்பர் பாரத் இந்த ஸ்கீம், மேக் இன் இந்தியா ஸ்கீம் மூலமா இந்த கிளாக்கை வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ இந்த கிளாக் மூலமா நம்மளோட ரிச் ஹெரிட்டேஜ் அண்ட் ஸ்பெசிபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு பத்தி இதை வந்துட்டு எடுத்துக்காட்டுது. ஸோ இந்த வேதிக் கிளாக்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் கிளாக்ன்றது ஒரு நாளைக்கு வந்துட்டு 24 ஹவர்ஸ்னா இது வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு. ஸோ இது வந்து டோட்டலாவே 30 ஹவர்ஸ். ஒரு நாளைக்கு நமக்கு 24 ஹவர்ஸ் தெரியும், ஒரு நாளுன்றது 24 ஹவர்ஸ். ஆனா வேதிக் கிளாக்கை பார்த்த வரைக்கும் ஒரு நாளுன்றது 30 ஹவர்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்துட்டு 60 மினிட்ஸ் கிடையாது, ஒரு மணி நேரத்துக்கு 48 மினிட்ஸ் தான். ஸோ வேதிக் கிளாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கான 8th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா பாலிட்டி நியூஸ். அசாம் கவர்மெண்ட் ரிப்பீல்ஸ் அசாம் முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1935. ஸோ நம்மளோட முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டை வந்துட்டு அசாம் கவர்மெண்ட் மட்டும் இதை ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற முஸ்லீமுக்கு இது பாதிப்பாக இருக்கிறனால ஸோ இந்த ஆக்ட் வந்து ரிப்பீல் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ நமக்கான 9th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் நியூஸ். ஆர்பிஐ ரிவைஸ் பிபிஎஸ் ஃப்ரேம் ஒர்க் டு ஸ்ட்ரீம்லைன் பில் பேமெண்ட் என்ஹான்சிங் ப்ரொடெக்ஷன்ஸ். ஸோ நம்மளோட ஆர்பிஐ வந்துட்டு அதோட பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், அதாவது பில் எப்படி வந்து பே பண்ணுன்ற அந்த சிஸ்டம் வந்துட்டு மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த 1st ஏப்ரல் 2024 இந்த சிஸ்டம் வந்துட்டு அப்ளிகபிள் ஆக போகுது உங்களுக்கு. நமக்கான 10th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிடிபி growth in financial 24 likely to within striking distance of 8 point PC SBI ரிப்போர்ட். ஸோ எஸ்பிஐ ரிப்போர்ட் படி ஈகோ விராப் ரிப்போர்ட் ஆஃப் ஸ்டேட் பேங்க், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிப்போர்ட். ஸோ ஆர்பிஐ ஒரு ரிப்போர்ட் போனால் அப்புறம் ஃபிச்சிங் ரிப்போர்ட் நிறைய ரிப்போர்ட்ஸ் வரும். ஸோ அந்த ரிப்போர்ட்ல இது ஒன் ஆஃப் த வரிசையில் வந்துட்டு இந்தியன் எக்கானமி வந்து 8.4% வந்து குரோ ஆக போகுதுன்றது எஸ்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ தரப்புலேருந்து இந்த ஜிடிபி வந்து கணிச்சிருக்காங்க அவங்க. ஸோ நமக்கான 11th கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அமித்ஷா லான்ச்சஸ் NUCFDC டு ஸ்ட்ரென்தன் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு புது விதமான ஆர்கனைசேஷன் வந்துட்டு நம்ம அமித்ஷா தொடங்கி வச்சிருக்காரு. அந்த ஆர்கனைசேஷன் பேர் என்றது பார்த்தீங்கன்னா நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கோஆபரேஷன் லிமிடெட். ஸோ இதுதான் அந்த நேம், அந்த ஆர்கனைசேஷனோட நேம். ஸோ இது மூலமா வந்துட்டு அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்கிங் செக்டர் வந்துட்டு இது மூலமா மாடர்னைஸ் பண்ண முடியும், அதை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ண முடியும். ஸோ அது வந்து பேங்க்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான 12th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ். ஷெஹபாஸ் ஷரீஃப் ரீஎலெக்டட் as a பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த பாகிஸ்தான்ல செகண்ட் டைமா வந்து ஷெஹினா ஷரீஃப் வந்துட்டு செகண்ட் டைமா வந்து பிரைம் மினிஸ்டரா நாமினேட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஸோ 13 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அப்ரூவல்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் செபி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ரவீந்திரன் as TMB பார்ட் டைம் சேர்மன். ஸோ டிஎம்பி பேங்கோட பார்ட் டைம் சேர்மனா வந்துட்டு ரவீந்திரனா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டிஎம்பி பேங்க்ன்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட் தான் டிஎம்பி பேங்க் நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். ஸோ இவர் வந்து நிறைய ஸ்டாக் ஏஜென்சிஸ் அது நிறைய வந்துட்டு பினான்சியல் ஃபோரமுக்கு வந்துட்டு இவர் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்காரு உங்களுக்கு இப்போதைக்கு. நமக்கான 14 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா புனேரி பிளாட்டன் டிஃபீட்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டு வின் ப்ரோ கபடி லீக் சீசன் 10. ஸோ ப்ரோ கபடி சீசன் 10 வந்துட்டு இப்போ ரீசெண்ட் நடந்து முடிஞ்ச இதில் வந்துட்டு புனேரி பிளாட்டன் தான் வந்துட்டு இது யாரை டிஃபீட் பண்ணி இவங்க வந்து இந்த கப்பை வின் பண்ணிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ்ன்ற ஒரு டீமை டிஃபீட் பண்ணி இந்த கப்பை வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபைனல் மேட்ச் எங்கே நடந்துச்சுன்றது பார்த்தீங்கன்னா காச்சிகோவா ஹைதராபாத் தெலுங்கானால இருந்து இந்த ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு உங்களுக்கு. ஸோ நீ இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா 2014 தான் இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் கொண்டாடி இருக்காங்க, இது நடத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த புனேரி பிளாட்டனோட அவார்டுன்றது பார்த்தீங்கன்னா 3 crores, அதாவது வின் பண்றவங்களுக்கு 3 crores, ரன்னர் அப் ஆகிறவங்களுக்கு 1.8 crores கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு கபடி கேம் உங்களுக்கு. நமக்கான 15th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா BPCL அனௌன்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் நீரஜ் சோப்ராஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் ஸ்பீட் பெட்ரோல் வேரியன்ட். ஸோ நம்மளோட பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஸ்பீட் பெட்ரோல் வேரியன்ட்டுக்கான அம்பாசிடரா வந்து யார் தேர்ந்தெடுக்காங்க பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா. இவர் தான் ஒலிம்பிக்ல கோல்டு வின் பண்ணது. எதுக்குன்னா ஜாவலின் த்ரோல வந்துட்டு ஹையஸ்டா வந்துட்டு த்ரோ பண்ணதுக்காண்டி இவர் தான் வந்துட்டு கோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவரை வந்துட்டு BPCL வந்துட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இவருக்கு வந்துட்டு அந்த ஸ்பீட் பெட்ரோல் வேரியன்ட்டுக்கான பிராண்ட் அம்பாசிடர் அவர் வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. நமக்கான 16th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் 2023 கன்க்ளூஸ் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா வித் சண்டிகர் யூனிவர்சிட்டி as a winner. ஸோ கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸோட இப்போ கரண்ட் வின்னர்ன்றது யார் பார்த்தீங்கன்னா சண்டிகர் யூனிவர்சிட்டி தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க எவ்வளோ மெடல்ஸ் வின் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 71 மெடல்ஸ், அதில் வந்து 32 கோல்டு, 18 சில்வர் அண்ட் 21 பிரான்ஸ் வின் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதுல வந்து இந்த ஈவெண்ட்ல 100க்கு மேற்பட்ட வந்துட்டு யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு பங்கெடுத்திருக்காங்க உங்களுக்கு.
நமக்கான 17th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரதீப் மஹாஞ்சா ரிசீவ்ஸ் மகாராஷ்டிரா பூஷன் அவார்ட் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசன்ஸ். ஸோ நம்மளோட டாக்டர் பிரதீப் மஹாஞ்சான்ற சேர்மன் ஆஃப் த எஸ்டிஎம்ஆர்எக்ஸ் ஹாஸ்பிட்டலோட சேர்மனான இவருக்கு வந்துட்டு மகாராஷ்டிரா பூஷன் அவார்டுன்ற அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவார்டு எதுக்கு கொடுத்துருக்கான்றது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரீஜெனரேட்டிவ் மெடிசன் வந்துட்டு அட்வான்ஸ் எஃபெக்ட்ஸ் கண்டுபிடிச்சதுக்காண்டி இவருக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான 18th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் சேஃப்டி டே 2024 ப்ரொமோட்டிங் சேஃப்டி ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஸோ நம்மளோட நேஷனல் சேஃப்டி டே வந்து வருஷம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு March 4 தான் வந்துட்டு ஆனுவலி வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து சேஃப்டி வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி எல்லா விஷயத்துலையும் நம்ம சேஃப்டியாக இருந்தால் தான் நமக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்குன்ற மாதிரி இந்த டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த வருஷத்தோட தீம்ன்றது பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபார் ஏ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட தீம் உங்களுக்கு. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு அவ்வளோதான்.